வணக்கம். இது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ் குரல் சேனல். அதாவது நேற்று சட்டசபையில் ஒரு அருவருப்பான சம்பவம் நடந்தது. அருவருப்பான சம்பவம் பண்ணது யார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவரும் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனாவும் பண்ண ஒரு அருவருப்பான வாக்குவாதம். அது என்னன்னா இவர் சொல்றாரு, 900 கோடி ரூபா நான் டொனேஷன் கொடுத்தனே, அது உங்களுக்கு கசக்கலையா? நான் 900 கோடி ரூபா கொடுத்தது நீங்க மறுக்க முடியுமா? அதுக்கு அவர் சொல்றாருங்க, எதிர்கட்சி தலைவர், எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. உடனே அப்ப இவர் சொல்றாரு, எங்க மாமனாருக்கு தான் தெரியும், அவர் பதில் சொல்லட்டும், ஆனா உங்க அப்பாவை இங்க காணுமேன்ற. பாருங்க எவ்வளவு அருவருப்பான விஷயம் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட மகான்கள் இருந்த இடம், அறம் கொண்ட மனிதர்கள் இருந்த இடம். ஜீவானந்தம், காமராஜர் போன்ற மகத்தான மனிதர்கள் இருந்து மிளிர்ந்த அந்த சட்டசபை நேற்று இருண்டு போச்சு. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்மளால நினைச்சிட்டு இருக்கிறோம் மக்கள் தான் காரணம். மக்கள் காரணம் கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக அரசு, அதாவது RSS ஓட அடிமை. வெறும் 20% வாக்குகளமான தாவேக்காவை அந்த மின்னணு பதிவு வாக்கு இயந்திரத்து மூலயமா இல்லாத தில்லுமுழுகளை செஞ்சு திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய பினாமியா. அதனாலதான் என்ன போய் திரும்ப அவங்களுக்கு இந்த கேடுகட்ட இந்த மின்னணு இயந்திர நடைமுறையால பண்பற்ற ஆதவ அர்ஜுனா போன்ற பண்பற்ற அரசியல்வாதிகளும் தரம் தாழ்ந்த உதயநிதி போன்ற அரசியல்வாதிகளும் சட்டசபைக்கு இது போன்ற மோதல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இதுல தான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, திமுகவோட ஊழல் பிம்பம் நேத்து படம் பிடித்து காட்டப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் தாவேக்காவோட மோசமான நிர்வாகமும் அங்கே தோல்வித்து காட்டப்பட்டு விட்டது. 900 கோடி ரூபாய் கொடுத்த மார்டின் எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாரு? இந்த 900 கோடி, அதாவது திமுக காரங்க மாதிரி யோக்கியமா யாரும் பேச மாட்டாங்க. நாங்க சாமானியர்களுக்கு ரொம்ப ஆதரவானவங்க அப்படி இப்படின்னு சொல்றவங்க லாரி சீட் வாங்குறது யாருங்க? பெரிய கல்வி மகான்களா? ஜட்ஜி போய் வாங்குறாரா, இல்ல மந்திரி போய் வாங்குறா லாட்டரி சீட்டு? லாட்டரி சீட் வாங்குறவங்க சாமானியர்கள். காரணம் எதுக்காகனா வாழ்க்கையில் அவங்க பார்க்கறது 500, 1000, 5000, சரி ஒரு 1 லட்ச ரூபா வந்தா பார்க்கலாம் அந்த காசுன்னு சொல்லி ஒரு ஆசையில் ஒரு தினமும் ஒரு 10 ரூபா 20 ரூபாய் லாட்டரி சீட்டு வாங்கி அப்படி வாங்கினவங்க தான் சாமானியர்கள். அதுல இந்த 1 நம்பர் சீட்டு ஒன்று இருந்துச்சு. அது எப்படி தெரியுமா சீட்டு? அது அந்த சீட்டை வாங்கின ஏழைங்க வீட்டுல உப்பு கூட காணாம போயிருச்சு. அந்த உப்பை விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வறுமையை கொண்டு வந்தது இந்த மார்டின் குடும்பமும் திமுகவோட ஊழல் ஆட்சியும் தான். 900 கோடி ரூபாங்க, 1 ரூபா 2 ரூபா இல்ல. நம்ம 900 ரூபாயே மொத்தமா பார்க்க மாட்டோம். இந்த 900 கோடிய அவர் மார்டின் அவருக்கு திமுக கொடுக்குறாருன்னா சும்மா கொடுத்துருவாரு? அவர் ஒரு வியாபாரி. 900 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா 3000 கோடி ரூபாய் சம்பாதிக்க கொடுப்பாரு. இந்த இது யார் பணம்? சாமானியர்களோட பணம். இந்த சாமானியர்களுடைய ரத்தத்தை மார்டின் உறிஞ்சினார்னா அந்த ரத்தம் ஏழைகளோட ரத்தத்தை உரிகிறதுக்கு காரணமா இருந்தது திமுக. அது நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம், ஆனா அவங்க தடுக்கல. யாரோட ரத்தமா இருந்தாலும் எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு தேவை பணம். எவன் செத்தா என்ன, இருந்தா என்ன? ஏன்னா திமுகவோட குணம் அப்படி, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கு பாருங்க, அந்த திமிர் பிடிச்ச ஒரு ஆர்குமெண்ட், அந்த ஆணவம். அந்த ஆணவத்துக்கு காரணம் அவர் இல்லைங்க, பாஜக சொல்லித்தான் ஆதவ அர்ஜுனா இப்படி பேசுறாரு. காரணம் எதுக்குன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே திமுகவோ அண்ணா திமுகவோ இனி தமிழக அரசியல் அவங்க இடமே கிடையாது. இப்ப இவங்க ஜெயிச்ச 50 சீட்டு 70 சீட்லாம் இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் ஒரு சீட்டு வர முடியாது. அடுத்து அங்க யார அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் இங்க ஆட்சி அமைக்க முடியும். அது யாரா வேணா இருக்காது, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் போடுற ஓட்டுனால யாருங்க ஜெயிக்க போறது இல்லை. அங்கிருந்து அவங்க யார் நினைக்கிறாங்களோ
அவங்க தான் இங்க முதலமைச்சர் ஆக முடியும். இதனால என்ன ஆகும், எல்லாருமே யாரோட முதலமைச்சர் ஆகணும், பிட் பாக்கெட்டு ரவுடி எவன் வேணாலும் இங்க முதலமைச்சர் ஆக முடியும். காரணம் இருக்கிற வந்து ஓட்டு போட போறது மக்கள் இல்லையே, எங்கே இருந்து ஒருத்தர் இயக்குறது தானே. இந்த பிஜேபி சப்போர்ட் இருக்க போய் தான் இந்த 6 வருஷனா இத்தனை ஆணவமான பேச்சர் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொன்னு, உதயநிதி பத்தி பேசவே கூடாது. காரணம் வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் வெறும் பட தயாரிப்பாளர், ஒரு சின்ன நடிகர். அதே மாதிரி தகுதி இல்லாத அமைச்சர்கள், எந்த அமைச்சருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதுல இருந்த செங்கோட்டையன் ஒருத்தர் மட்டும் இருக்காரு. அந்த செங்கோட்டையை வந்து அவரை வந்து டம்மியாக்கி உட்கார வச்சுட்டாங்க. அவர் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. இப்ப ஒன் மேன் ஆர்மியா இருக்கிறது ஆதவர்ஜனா தான். அவர் யாரு, லாட்டரி மார்ட்டினோட மருமகன். அவர் வச்சு நல்லாட்சியை வந்து விஜய் கொடுக்க முடியுமா? கற்பனை பண்ண விட முடியாது. எப்பேற்பட்ட மகான்கள் இருந்த இடம் இது. சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், கக்க, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வந்து அமைச்சர்களா இருக்காங்க. தமிழகத்தோட தலையெழுத்தை பாத்தீங்களா? இது மக்கள் மேல குற்றம் சொல்ல முடியாது. மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டா, என்ன ஓட்டு போட்டாங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. இது முழுக்க முழுக்க இயக்குனது வந்து டெல்லி பாஜக. அவங்க இஷ்டப்படி முதலமைச்சர் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நேற்று நடந்த சட்டசபை ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி உலகத்தில் இல்லைன்னு தெரியுது. அதே நேரத்தில் வந்து மக்களை சுரண்ட ஒரு லாட்டரி நிறுவனத்தோட பிரதிநிதியா ஒரு அமைச்சர் இருக்காங்கிறது தெரியுது. இன்னும் என்ன நடக்க போது தெரியாது. இன்னொன்னு சொல்றேங்க, இந்த ஆட்சியோட ஆயுள் 1 வருஷமோ 2 வருஷமோ தான். அப்புறம் யார் வேணாலும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவிஎம் கையில் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நிலை போகணும்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வாக்குச்சீட்டு முறையில் தான் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றாலும் தகுதி இல்லாத அமைச்சர்களோ முதலமைச்சரோ தமிழகத்திற்கு வந்துவிடக்கூடாது. நல்ல அமைச்சர்களும் ஒரு அரசாங்கத்தை தர வேண்டாத ஆம் ஆத்மி கட்சியால் தான் முடியும். நீங்கள் டெல்லியையோ பஞ்சாபையோ நீங்க எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதனால் தவறாமல் நீங்கள் மக்களாகி நாம் அனைவரும் ஆம் ஆத்மி ஆதரிப்போம், ஆம் ஆத்மி ஆட்சி ஏற்படுத்துவோம், ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்போம், துடைப்பு சின்னத்திற்கு நம் வாக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.